गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. விளம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் வருஷ ருத்து சிம்ம மாதம். இன்றைக்கி ராத்திரியிலேருந்து கன்னியா மாதம் ஆரம்பம். நாளையிலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பம். இன்றைக்கி ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி கேட்ட நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியாயம் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயமாக இருக்கிறதுனால 2 போர்ஷனாக பிரித்து 1/2 இன்றைக்கும் அடுத்த வாரம் அடுத்த ஹாஃபும் அத்தியாயம் பண்ணுவோம். இந்த 7வது ஸ்கந்தத்தில் பிரகலாத சரித்திரத்தை சொல்லிட்டு வராள். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புன்னு 2 ராட்சசாள் ஜெயவிஜயாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தினால இவ்வாறாக ஜென்மம் அடைஞ்சவாள். அதில் ஹிரண்யாக்ஷனை சுவாமி மகாவிஷ்ணு வதம் பண்ணாள்.
தன்னுடைய பிராதாவனுடைய வதத்தை பார்த்துவிட்டு ஹிரண்யகசிபு ரொம்ப கோபமடைஞ்சான். போன அத்தியாயங்களில் பார்த்தோம், ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் இவளுடைய மாதாவான திதி ரொம்ப வருத்தப்பட்டாள். அப்போ அவளெல்லாம் சாந்த்வனம் பண்ணான் ஹிரண்யகசிபு. பிறகு இந்த மகாவிஷ்ணுவை வதம் பண்ணணுங்கிற ஒரு துவேஷ மனப்பான்மையோடு கூட அதுக்கு நல்ல சக்தி வேணுங்கிறதுக்காக பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணான். அதெல்லாம் பார்த்தோம். போன அத்தியாயத்தில் பிரம்மா நேரம் வந்தாள். அப்போ பிரம்மாவை பலவிதமான வரங்கள் கேட்டான் ஹிரண்யகசிபு. இந்த அத்தியாயத்தில் பிரம்மா அவன் மேலே சந்தோஷம் ஏற்பட்டு அவனுக்கு வரத்தெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொடுக்க போகிறாள். அதை பார்க்க போகிறோம். அதோடு கூட அவனுடைய பிள்ளையான பிரகலாதனுடைய ஆத்ம குணங்களை பற்றியும் வர்ணிக்கிறாள். அது இந்த 4வது அத்தியாயத்தில் அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த 4வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். அதை பார்த்துவிட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். சதுர்த்தே து வராம் லப்த்வா விஜித்யாகிலலோகபான் விஷ்ணுத்வேஷேண தான் சர்வான் தைத்யேந்திரா சமபீடயத். தைத்தியாளுக்கெல்லாம் இந்திரன் மாதிரி இருக்கப்பட்ட ஹிரண்யகசிபு பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி அவர் மகா சந்தோஷம் அடைஞ்சு அவனுக்கு பல வரன்களை, அவன் கேட்ட வரங்களெல்லாம் தந்தாள். அதனால் அவன் சக்தி ஏற்பட்டு விஷ்ணுக்கிட்ட துவேஷத்தினுடைய காரணத்தினால லோகபாலால் எல்லாரையும் ஜெயிச்சு 3 லோகங்களுக்கும் அதிபதியாக அவர் இருந்திருந்தான் என்று சொன்னால் இந்த 4வது அத்தியாயத்தில். அதோடு கூட பிரகலாத சுவாமியினுடைய ஆத்ம குணங்களையும் பற்றியும் சொல்ல போகிறாள். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே சதுர்த்தோத்தியாயः. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ நாரத உவாச்ச. யுதிஷ்டிரருக்கு கதை சொல்லிட்டு வர நாரத சுவாமி சொன்னாள், ஏவம் விருதா சதத்ருதிः ஹிரண்யகசிபோ ரத பிராதாத் தத் தபசா ப்ரீதः வரான்ஸ்தஸ்ய சுதுர்லபான். நாரத சுவாமி கதை சொல்லிட்டு வரவள் சொன்னாள், ஹிரண்யகசிபுனால் தபஸ் பண்ணி அந்த தபஸை பார்த்துவிட்டு, கோர தபஸை பார்த்துவிட்டு பிரம்மா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள். ஏவம் விருத்தா, அதனால் அவனுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு கேட்டிருந்தார். போன அத்தியாயத்தில் பார்த்தோம், அவன் பலவிதமான வரங்களை கேட்டான். அவன் கேட்ட வரங்களெல்லாம் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள். சதத்ருதிஹி, சதத்ருதினா பிரம்மாவுக்கு பேர். இவ்வாறாக அவன் விரதம் யாச்சிக்கப்பட்ட பிரம்மா ஹிரண்யகசிபோ ரத பிராதாத் தத்தபசா ப்ரீதா வரான்ஸ்தஸ்ய சுதுர்லபான். எவராலும் கிடைப்பதற்கு அரிதான வரங்கள் எல்லாம் அவன் கேட்டிருந்தது அவர் கொடுத்தாள்னு சொன்னாள். ஸ்ரீ பிரம்மோவாச்ச. தாத்தே மே துர்லபா பும்சாம் யான் விரணீஷே வரான் மம ததாபி விதராம்யங்க வரான் யத்யபி துர்லபான். பிரம்மா ஹிரண்யகசிபுட்ட சொன்னாள், அப்பா, உன்னுடைய கோர தபஸ்னால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். அதனால் நீ என்னென்னமோ கேட்ட எனக்கு வரமாக, இதெல்லாம் சாதாரணமாக ஒரு மனுஷியாலாலையும் அடைய முடியாத வரங்கள். ததாபி விதராமி அங்கே, அப்படி யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் இந்த வரங்களெல்லாம். துர்லபா பும்சாம், மனுஷனால் அடைய முடியாத வரங்கள் அது, அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னாள். வரான் யத்யபி துர்லபான் ததோ ஜகாம பகவான் அமோகானுகிரகோ விபுः பூஜிதோ அசுரவர்யேன ஸ்துயமானா பிரஜேஸ்வரைஹ. பிரம்மா அவனுக்கு முன்னாடி ஆவிர்பாவமாகி அவனை அனுகிரகம் பண்ணி அவன் கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்த பிறகு ஹிரண்யகசிபு அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணி அவனோட கூட சூழ்ந்திருந்த ராட்சச கணங்கள் தைத்தியாள்லாம் பிரம்மாவை ஆராதித்து நமஸ்காரம் பண்ணாள். கூட இருந்த ரிஷிகணங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணாள்னு சொன்னாள். ஏவம் லப்தவரோ தைத்யோ பிப்ரத் ஏவமயம் வபுः பகவதி அகரோத்வேஷம் பிராதுர்வதம் அனுஸ்மரன். தன்னுடைய பிராத்தாவான ஹிரண்யாக்ஷனுடைய வதத்தை ஞாபகம் வச்சுண்டு அதனால் விஷ்ணு மேலே ஒரு துவேஷ மனப்பான்மையை வளர்த்துண்டு பகவதி அகரோத்வேஷம், பகவான் விஷ்ணு மேலே ஒரு துவேஷ மனப்பான்மையை வச்சுண்டு
இத்தனை வரங்களையும் கையில் வச்சுட்டு அப்படியே ஜாஜ்வல்யமாக பிரகாசிச்சான். தங்கமயமான வப்புசோடு கூட உடம்போடு கூட பிரகாசிச்சான் நாள். சவிஜித்ய திசர்வாக லோகான் சத்ரீன் மகாசுரா தேவாசுர மனுஷ்யேந்திர கந்தர்வ கருடோரகான் சித்தச்சாரண வித்யாத்ரான் ரிஷீன் பிதೃபதீன் மனூன் யக்ஷரக்ஷ பிசாச்சேஷான் பிரேதபூதபதீனபி சர்வசத்வபதீன் ஜித்வா வசமானீய விஸ்வஜித் ஜஹார லோகபாலானாம் ஸ்தானானி சக தேஜசா. இரண்யகசிபுக்கு ரொம்ப சக்தி வந்துடுத்து பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால. அதனால் என்ன பண்ணான்னால் 3 லோகத்துக்கும் அதிபதியாக கீழ்லோகம் மேல் லோகம் பூலோகம் இப்படி 3 லோகத்துக்கும் அதிபதியாக அவன் எல்லாரையும் போய் ஜெயிச்சான் நாள். சவிஜித்ய திசர்வா லோகான் சத்ரீன் மகாசுரா எல்லா திக்குகளையும் திக்பாலாலெல்லாம் ஜெயிச்சான். 3 லோகங்களையும் ஜெயிச்சான். தேவாசுர மனுஷ்யேந்திர கந்தர்வ கருடோரகான் கந்தர்வாள் கருடாள் சித்தாள் சாரணாள் வித்யாதராள் யமராஜன் மனுக்கள் யக்ஷசு ராட்சசு பிசாச்சாள் பூதகணங்கள் எல்லாரையும் போய் ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து எல்லா விதமான லோகங்களுக்கும் போய் ஜெயிச்சு எல்லாத்தையும் ஆதிக்கத்துக்கு தன்னுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக கொண்டான் நாள். சர்வசத்வ பதிஞ்சித்வா வசமானீய விஸ்வஜித் விஸ்வஜித்து நாள் இந்த விஸ்வம்பூராத்தையும் ஜெயிச்சானாம். ஜெயிச்சு எல்லாரையும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டான். ஜஹார லோகபாலானாம் ஸ்தானானி சக தேஜசா லோகபாலால் எல்லாரையும் ஜெயிச்சான் சொன்னாள். தேவோத்யான ஸ்ரீயாஜுஷ்டம் அத்தியாஸ்தே ஸ்மத்ரிபிஷ்டபம் மகேந்திர பவனம் சாக்ஷாத் நிர்மிதம் விஸ்வகர்மணா திரைலோக்கியலக்ஷ்மியாயத்தனம் அத்யுவாசாகிலத்திமத். என்ன பண்ணான் நாள் நேர இந்திரலோகம் போனான். இந்திரலோகத்தில் போய் இந்திரனுக்கு உள்ளான நந்தவனம் இருக்கே அதெல்லாம் ஆக்கிரமித்தான். இந்திரலோகத்துலேருந்து விரட்டி அனுப்பிச்சான் வெளியில். அந்த மாளிகை இருக்கே அது சாக்ஷாத் விஸ்வகர்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்திரனுடைய மாளிகை. அந்த மாளிகை எப்படி இருக்கும்னால் சாக்ஷாத் மகாலட்சுமி எப்போதும் நித்தியவாசம் பண்ணுற மாதிரி இருக்குமானோ. திரைலோக்கியலக்ஷ்மியாயத்தனம் அத்யுவாசாகிலத்திமத் அப்பேற்பட்ட அந்த இந்திரனுடைய மாளிகைக்குள்ளே போனான். எத்திர வித்ருமசோபானா மகாமாரகதா புவஹ எத்திர ஸ்பாடிக குட்யானி வைடூரியஸ்தம்ப பங்க்தயः எத்திர சித்ரவிதானானி பத்மராகாசனானி ச பயப்பேன நிபாஷ்யையா முக்தாதாம பரிச்சதா கூஜத்பிஹ நூபுரைர்தேவ்யா சப்தயந்த்ய இதஸ்ததः ரத்னஸ்தலேஷு பஷ்யந்தி சுததீஹ சுந்தரம் முகம் தஸ்மின் மகேந்திரபவனே மகாபலோ மகாமனா நிர்ஜிதலோக ஏகராட் ரேமே அபிவந்தியாங்கிரி யுகஸ்துராதிபிः பிரதாபிதைः ஊர்ஜித சண்டசாசனः. அந்த இந்திரனுடைய அரண்மனையும் அவனுடைய மாளிகை அவன் இருக்கிற அவனுடைய வீட்டை பற்றியும் வர்ணிக்கிறாள். எப்பேற்பட்ட அழகான வீடுன்னு. பசுமையான பச்சை மரகதம் இருக்கே, மரகதத்தால் அப்படியே இழைக்கப்பட்ட ஃப்ளோரிங், அப்படியே க்ரீன் ஃப்ளோரிங். இப்போல்லாம் இட்டாலியன் மார்பிள்னு சொல்கிறோம். அது மாதிரி பச்சை மரகதனால் இழைக்கப்பட்ட தளவரிசை ஷவர்களெல்லாம் கிறிஸ்டல்னால் அப்படியே பொதிஞ்சு வச்சுருக்கான் பளபளன்னுட்டு. வைடூரியத்தினால் ஏற்கப்பட்ட ஸ்தம்பங்கள், அதில் உட்காந்துருக்கப்பட்ட சோஃபாலாம் வெள்ளை விளையன்னு சில்க்கு, அதில் சில்கில் வெள்ளை விளையன்னு இருக்கிறத அந்த சில்க் பெட்டிங் மேலே சிவப்பு கற்கள்னால் பொதிஞ்சிருக்குமாம் அந்த சோஃபா மேலே. அப்படியே வெள்ளை விளையன்னு இருக்கப்பட்ட பஞ்சு மெத்தை, அதில் அப்பேற்பட்டதெல்லாம் உட்கார்றதுக்கு வச்சுருப்பாளாம். அந்த மாளிகையில் அந்த தேவ ஸ்திரீகள் இப்படி அழகாக நடப்பாள். அவளுடைய அழகான பல்வரிசைகளும் முக்கங்களும் அவள் கால்களில் போட்டுருக்கிற சலங்கைகளும் அவள் நடக்கும்போது இனிமையான சப்தத்தை கொடுக்குமாம். அவளுடைய அழகான முக்கங்கள் கீழே தளவரிசையிலையும் கண்ணாடிகள்லேயும் பார்த்து
பிரகாசமாக எல்லாருக்கும் கொடுக்குமாம். இப்போ ஏற்பட்ட தேவகணங்கள் இருக்கக்கூடிய இந்திரனுடைய மாளிகைக்குள்ளே நுழைஞ்சானாம் இரண்யகசிபு. அதை ஆக்கிரமிச்சான்னாள். எத்திர வித்ரும சோபானாக மகாமாரகதா புவக எத்திர ஸ்பாட்டிக குட்யானி வைடூரியஸ்தம்ப பங்க்தயः எத்திர சித்திர விதானானி பத்மராகாசனானி ச பயப்பேன நிபாஷ்யையா முக்தாதாம பரிச்சதாः குஹுஜத்பிः நுபுரைர்தேவ்யः சப்தயந்த்ய இதस्ततः ரத்னஸ்தலேஷு பஷ்யந்தி சுததி சுந்தரம் முகம் தஸ்மின் மகேந்திரபவனே மகாபலோ மகாமனா நிர்ஜிதலோக ஏகராட் ரேமே அபிவந்தியாங்கிரியுக சுராதிபிः பிரதாபிதை ஊர்ஜித சண்டசாசனா. இவ்வாறு அவன் இந்திரனுடைய மாளிகைக்குள்ள நுழைஞ்சான் இரண்யகசிபு. தமங்கமத்தம் மதுனோருகந்தினா விவருத்த தாம்ராக்ஷம் அசேஷதிஷ்ணியபாः உபாசதோபாயன பாணிபிர்வினா திரிபித்தபோயோக பலௌஜசாம் பதம். அவன் மதம் அடைஞ்சு எப்போ பார்த்தாலும் கள்ள குடிச்சுண்டு மதுவை சேவிச்சுண்டு இருக்கிறதுனால அவன் கிட்டக்க வந்தாலே கள்ளினுடைய வாசனை இருக்குமாம். எப்போ பார்த்தாலும் அவன் கண்கள்லாம் போதையில் ஒரே மயக்கமாக இருக்குமாம். கண்கள் தாமரம் மாதிரி கலரில் பிரகாசிக்கும்னாள். தமங்கமத்தம் மதுனோரு கந்தினா விவருத்த தாம்ராட்சம் அசேஷதிஷ்ணியபாக. எப்பொழுதும் மயக்கம் அடைஞ்சு இருப்பான். கல்லை குடிச்சுவிட்டு கிட்ட வந்தாலே கல் வாசனை அடிக்கும். உருகந்தினா மதுனா உருகந்தினான்னாள். மது சாப்பிட்டு அந்த வாசனை எங்கள் கிட்ட வந்தாலே ஒரு மைலுக்கு வீசுமாம். விவருத்த தாம்ராட்சம் அசேஷ திஷ்ணியபாக. கல் குடித்த மயக்கத்தினால அவன் கண்களெல்லாம் செம்பு கலரில் பிரகாஷன் இருக்குமாம். அப்படி இருந்து கூட எல்லா தேவதைகளையும் அவன் நமஸ்காரம் பண்ணாலாம். உபாசதோபாயன பாணிபிர்வினா. என்ன அவன் உபாசனை பண்ணி பிரம்மாவை ஆராதித்து சக்தி யோக சக்தியெல்லாம் அடைஞ்சவனுங்கிறதுனால எல்லா தேவதைகளும் அவனுக்கு கீழே அடிபணிஞ்சு இருப்பாளாம். யார் 3 பேரை தவிர என்னால் பிரம்மா விஷ்ணு சிவன் இவன் 3 பேரை தவிர பாக்கி எல்லாரும் அவனை அடைஞ்சு அவனுக்கு சேவை பண்ணுவாள்னாள். ஜகுஹு மகேந்திராசனம் ஓஜசாஸ்திதம் விஸ்வாவசுத்தும்புரு அஸ்மதாதயः கந்தர்வசித்தாः ரிஷயோஸ்து வன்முஹு வித்யாதராச்சாப்சரதச்ச பாண்டவ. ஹே யுதிஷ்டிரான்னு சொன்னால் கதை சொல்லிட்டு வர நாரதர், அப்பா இவனுடைய சக்தியினால் இந்த இரண்யகசிபு இந்திரனுடைய அரண்மனைக்கு போய் அவன் இருந்த இந்திரனுடைய ஆசனத்தில் போய் உட்கார்ந்துட்டான். பாக்கி இருக்கப்பட்ட இதர கந்தர்வாள் விஸ்வாவசுக்கள் தும்புரு ஏன் நாங்கூட நாரதனான நாங்கூட அவனை போய் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்பேன். வித்யாதரால் அப்சரசால் எல்லாரும் அவன் கீழே பணிஞ்சு நிற்பாள், அவனுடைய புகழ பாடுவாள்னு சொன்னாள். ஏன்னா அவள் பராக்கிரமம் பொருந்தியவனாக இருந்ததுனால என்னால். ஜகுர் மகேந்திராசனம் ஓஜசாஸ்திதம் விஸ்வாவசுத்தும்புரு அஸ்மதாதய கந்தர்வசித்தாக ரிஷயோஸ்து வன்முஹு வித்யாதராச்சாப்சரதச்ச பாண்டவா. இவ்வாறாக அவன் எல்லாரையும் ஆக்கிரமித்து எல்லாரையும் அவனுடைய அடிபடுதல் பண்ண செய்தான்னு சொல்லி இந்த 14 ஸ்லோகங்களில் சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே சதுர்த்தோऽध्यायः. ஸ்ரீநாரத உவாச்ச ஸ்ரீநாரத உவாச்ச ஏவம் விருத்தः சதத்ருதிः ஏவம் விருத்தः சதத்ருதிः ஹிரண்யகசிபோரத ஹிரண்யகசிபோரத பிராதாத் தத்தபசா ப்ரீதः பிராதாத் தத்தபசா ப்ரீதः வராம்ஸ்தஸ்ய சுதுர்லபான் வராம்ஸ்தஸ்ய சுதுர்லபான். ஸ்ரீபிரம்மோவாச்ச ஸ்ரீபிரம்மோவாச்ச தாதே மே துர்லபாः பும்சாம் தாதே மே துர்லபாः பும்சாம் யான் விரணீஷே வரான் மம யான் விரணீஷே வரான் மம ததாபி விதராம்யங்க ததாபி விதராம்யங்க வரான் யத்யபி துர்லபான்
वरान् यद्यपि दुर्लभान् ततो जगाम भगवान् अमोघानुग्रहो विभुः पूजितो असुरवर्येण स्तूयमानः प्रजेश्वरैः एवं लब्धवरो दैत्यः बिभ्रद्ये ममयं वपुः भगवती अकरोद्वेषं भ्रातुर्वधमनुस्मरन् सविजित्य दिशः सर्वाः लोकांश्चत्रीन् महासुरः देवासुरमनुष्येन्द्र गन्धर्वगरुडोरगान् सिद्धचारणविद्याध्रान् ऋषीन् पितृपतीन् मनून् यक्षरक्षः पिशाचेशान् प्रेतभूतपतीनपि सर्वसत्त्वपतीन् जित्वा वशमानीय विश्वजित् जहार लोकपालानां स्थानानि सह तेजसा देवोद्यानश्रियाजुष्टम् अध्यास्ते स्मत्रिपिष्टपम् महेन्द्रभवनं साक्षात् निर्मितं विश्वकर्मणा त्रैलोक्यलक्ष्म्यायतनम् अध्युवासाखिलर्धिमत् यत्र विद्रुमसोपानाः महामारकता भुवः यत्र स्फाटिककुड्यानि वैडूर्यस्तम्भपङ्क्तयः यत्र चित्रवितानानि पद्मरागासनानि च पयःफेन निभाश्यय्याः मुक्तादामपरिच्छदाः कुहुजद्भिः नूपुरैर्देव्यः शब्दयन्त्य इतस्ततः रत्नस्थलीषु पश्यन्ति सुदतीः सुन्दरं मुखं तस्मिन् महेन्द्रभवने महाबलो महामना निर्जितलोक एकराट् रेमे अभिवन्द्याङ्घ्रियुगः सुरादिभिः प्रतापितैः ऊर्जितचण्डशासनः तमङ्गमत्तं मधुनोरुगन्धिना विवृत्तताम्राक्षम् अशेषधृष्ण्यपाः उपासतोपायन पाणिभिर्विना त्रिभिस्तपोयोगबलौजसां पदं जगुर्महेन्द्रासनम् ओजसा स्थितं
விஸ்வாவசு தும்புரு அஸ்மதாதய விஸ்வாவசு தும்புரு அஸ்மதாதய விஸ்வாவசு தும்புரு அஸ்மதாதய கந்தர்வசித்தாக ரிஷயோஸ்து வன்முஹு கந்தர்வசித்தா ரிஷயோஸ்து வன்முஹு வித்யாதராச்சாப்சரதச்ச பாண்டவ வித்யாதராச்சாப்சரதச்ச பாண்டவ ஸ்ரீஹரையே நம. அடுத்த 15வது ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறாள், ஹிரண்யகசிபுவினால் 3 லோகங்களும் அடக்கி ஆளப்பட்டது. அவனுடைய கீழே இருக்கப்பட்ட அந்த 3 லோகத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள்லாம் என்னமா சிரமப்பட்டார்கள்ங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் சொல்லிட்டு வராள். சயேவ வர்ணாசிரமிபிஹி கிரதுபிஹி பூரி தட்சிணைஹி இத்யமானோ அவிர்பாகான் அக்ரஹீத் ஸ்வேன தேஜசா. பூலோகத்தில் 4 வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்பட்ட 4 வர்ணத்தார்களும் கிரதுபிஹி யஜ்ஞங்கள் நன்னா பண்ணுவாள், பூரி தட்சிணை நிறையா தட்சிணையை கொடுத்து நல்ல அவிர்பாகங்கள் கொடுத்து தேவதைகளை ஆராதித்து யஜ்ஞங்கள் பண்ணுவாளாம். ஆனால் அந்த யஜ்ஞங்களில் இருக்கப்பட்ட ஹவிஸு அதில் இருக்கப்பட்ட ஆகுதிகள் எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டு விடுவான். அவள் கொடுத்த பூரி தட்சிணான்னு தட்சிணைகள் யதேஷ்டமாக பிராமணோத்தமாளுக்கு கொடுத்தா அதெல்லாம் இவன் அபகரிச்சுடுவான், இவனே வச்சுடுவானாம் ஹிரண்யகசிபு. இப்படி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தான்னால் அகிருஷ்டபத்யா தஸ்யாசீத் சப்தத்வீபவதீமயி ததா காமதுகா காவோ நானாச்சரியபதம் நபா. இந்திரலோகத்தில் காமதுக்குன்னுட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பசு காமதேனு இருக்கே, அது மாதிரி இந்த கீழே பூமியில் பசுமாடுகள் எல்லாம் அதுகள் தீனி இல்லாமலே பாலை யதேஷ்டமாக கொடுக்க ஆரம்பிச்சது. இவனுக்கு பயந்துண்டு பூமி சசியவதியாக இருந்தால் பூமியில் விதைகள் போடாமலே பூமி யதேஷ்டமாக கொண்டு வந்து கொடுத்துருந்தாள். அகிருஷ்ட பட்சியானா நடாமலே பூமியில் சப்தத்வீபவதி மகி 7 தீபங்கள் படைத்த பூலோகம் இருக்கே, அது முழுக்க சமிருத்தியாக இருந்துதான். இவனுக்கு பயந்துண்டு அகிருஷ்ட பட்சியா தஸ்யாசீத் சப்தத்வீபவதி மயி ததா காமதுகா காவோ நானாச்சரியபதம் நபா. யதேஷ்டமாக பசுமாடுகள் பாலை கொடுத்துட்டு இருந்துதான். சைலாத்ரோணீபிராக்ரீடம் சர்வர்த்துஷு குணாந்துருமாக ததார லோகபாலானாம் ஏக ஏவ பிருதக் குணான். ஹிரண்யகசிபு மலைகள்லேயும் மலைகளை சுற்றியில் இருக்க பிரதேசங்கள்லேயும் மரங்கள், அங்கே இருக்கப்பட்ட தாவரங்கள், புஷ்பங்கள், பழங்கள், இதுகள் எல்லா ரித்துக்கள்லேயும் என்னென்ன காய்க்குமோ அதெல்லாம் சமிருத்தியாக காய்ச்சி தான் இவனுக்கு பயந்துண்டு. இந்திரன் வாயு அக்னி இவாள்லாம் யதேஷ்டமாக தீர்த்தத்தை கொண்டு வந்து தரணும். அவள்லாம் ஹிரண்யகசிபுக்கு பயந்துண்டு யதேஷ்டமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாளாம். தைத்தம் நிர்ஜித ககுபு ஏகராட் விஷயான் பிரியான் யதோபஜோஷம் புஞ்சானஹ நாத்ருப்யது அஜிதேந்திரியா. இவ்வாறாக 3 லோகங்களையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு வசமாக்கிண்டு எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட அவனுக்கு திருப்தியாகவில்லையாம். ஏனென்றால் இவ்வளவு போகங்களெல்லாம் அனுபவித்தா கூட அவனுடைய இந்திரியங்கள் இவனை வசமாக்கி நிறுத்தினாள். இது அதாவது இவன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவனுடைய இந்திரியங்களே இவனை கண்ட்ரோல் பண்ணி இவனுக்கு திருப்தி என்பதே இல்லாமல் இருக்க முடியாது பண்ணி கொடுத்துனாள். சயித்தம் நிர்ஜித ககுபு ஏகராட் விஷயான் பிரியான் யதோபஜோஷம் புஞ்சானஹ நாத்ருப்யது அஜிதேந்திரியா. அஜிதேந்திரியா இந்திரியங்களெல்லாம் வசம் பண்ணாததுனால அந்த இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இவன் அதில் மயங்கி போய் இந்திரியங்களெல்லாம் இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்துனாள். ஏவம் ஐஸ்வர்யமத்தஸ்ய திருப்தஸ்ய உச்சாஸ்திரவர்த்தினஹ காலோமான் வியதீயாய பிரம்மசாபமுபேயுஷா. இவ்வாறாக ரொம்ப நாளைக்கு அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு எல்லா லோகத்தில் எல்லாரையும் டெரரைஸ் பண்ணிட்டு இருந்தானா. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடிலாம் நடப்பதில்லை, அதுக்கு மீறி நடப்பன். அதனால் என்ன ஆச்சுன்னால் இவனுக்கு சனகாதிகளினுடைய சாபத்தினால மகாவிஷ்ணு மேலே துவேஷபாவம் அதிகரிச்சுது. அதனால் விநாசகாலம் அவனுக்கு வந்ததுன்னாள். தஸ்யோக்ரதண்ட சம்விக்னாக
சர்வே லோகாः சபாலகாः அந்யத்ராலப்தசரணாः சரணம் யயுரவ்யுதம். அதனால் ஒவ்வொரு கிரகத்திலையும் இருக்கப்பட்ட ராஜாக்கள், ஒவ்வொரு சக்கரவர்த்திகள் எல்லாரும் ரொம்ப துக்கப்பட்டு இவனுடைய அக்கிரமங்களை பொறுக்க முடியாமல் இவனுக்கு பயந்துட்டு இருந்தால் வேறு எங்கேயும் போகிறதுக்கு கதி இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பகவான் மகாவிஷ்ணுவனுடைய கால்களில் போய் விழுந்தாளாம். அந்யத்ராலப்தசரணாः சரணம் யயுரச்யுதம். அந்யத்ர அலப்தசரணாः சரணம் யயுः அச்சுதம். தஸ்யோக்ரதண்டசம்விக்னாः சர்வே லோகாः சபாலகாः அந்யத்ராலப்தசரணாः சரணம் யயுரச்யுதம். லோகங்களில் இருந்த எல்லா லோகபாலாளுக்கும் ரொம்ப துக்கம் ஏற்பட்டது. இப்படி அடக்கி ஆண்டு தங்களெல்லாம் ரொம்ப கொடூரமாக நடத்துகிறானேன்னு தெரிஞ்சுண்டு வேறு யாரையும் போய் சரணம்னு அடைய முடியாமல் அவள் துக்கப்பட்டு பகவான் அச்சுதன் யாரை போய் சரணம்னு அடைஞ்சால் நழுவ விட மாட்டானோ அந்த அச்சுதனை போய் மகாவிஷ்ணுவை போய் சரணம்னு அடைஞ்சாலாம். தஸ்யை நமோஸ்து காஷ்டாயை யத்ராத்மா ஹரிரீஸ்வரः யத்கத்வா ந நிவர்த்தந்தே சாந்தாः சந்நியாசினோ மலாः இதி தே சம்யதாத்மானः சமாஹிததியோ மலாः உபதஸ்து ரிஷிகேஷம் வினித்ரா வாயுபோஜனாः. வினித்ராக வாயுபோஜனாக தூக்கமில்லாமல் காற்றை சாப்பிட்டுண்டு எல்லா தேவதைகளும் மகாவிஷ்ணுவை போய் சரணம்னு அடைஞ்சாள். அவனை போய் அடைஞ்சி அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்லி மகாவிஷ்ணுடைய சரணங்களில் போய் விழுந்தாளாம். எந்த மகாவிஷ்ணுவை போய் பார்த்தாக்க சன்னியாசிகள் கூட போய் போய் சரணம்னு விடுறாளோ எத்கத்வா ந நிவர்த்தந்தே சாந்தாக சந்நியாசினோ அமலாக. அமலாக சந்நியாசினாக ஒரு விதமான அழுக்கும் இல்லாத சன்னியாசிகளாக இருக்கப்பட்ட சாந்தாளாக இருக்கப்பட்டவாள் கூட எந்த பகவானை போய் சரணம்னு அடையிறாளோ அந்த பகவானை போய் நமஸ்காரம் பண்ணுவோன்னு எல்லாரும் போனாள். உபதஸ்து ரிஷிகேஷம், அவர் தான் ரிஷிகேஷா. இந்திரியங்களெல்லாம் அடக்கி ஆளுவதற்கு இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கப்பட்டவர் ரிஷிகேஷன். அவனை போய் தூக்கமில்லாமல் வாயு போஜனாக காற்றை சாப்பிட்டுண்டு பட்னியாக இருந்துட்டு போய் சரணம்னு அடைஞ்சாள் நாள். தேஷாம் ஆவிரபூத்வாணி அரூபா மேகனிஸ்வனா சன்னாதயந்தி ககுபா சாதூனாம் அபயங்கரி. இவ்வாறாக அவர்கள் நாராயணனை போய் சரணம்னு அடைஞ்சோடனே அசரீரி வாக்கு, ஒரு ரூபமில்லாமல் ஒரு வாக்கு, மேகத்திலேருந்து பெரிய மேகம் கர்ஜிக்கிற மாதிரி பெரிய குரலில் கேட்டுதான். சன்னாதயந்தி ககுபா சாதுனாம் அபயங்கரி. சாதுக்களினுடைய பயத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சொற்கள் ஆகாசத்தில் கேட்டுதுனால். மா பைஷ்ட விபுதஸ்ரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரமஸ்துவஹ மத்தர்சனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தையே. நீங்களெல்லாம் கவலையே படப்படாது, நீங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரால் என்னை வந்து சரணம்னு அடைஞ்சிருக்கேள், என்னுடைய தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேள். நீங்கள் என்னுடைய தரிசனம் எல்லா பூதங்களுக்கும் கிடைப்பது அரிது. அப்பேற்பட்ட எங்கிட்ட சரணம்னு வந்திருக்கேள். மத்தர்சனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தையே ஞாதமே தஸ்ய தௌராத்மியம் தைத்தேயாபசதஸ்ய யத் தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீக்ஷத. கொஞ்ச நாள் பொறுத்துருங்கோ, இரண்யகசிப்புக்கு கெட்ட காலம் வந்துடுத்து, அவனை அடக்கி ஆளுவதற்கு நான் வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும், க்ஷமிக்கணும், கொஞ்சம் காலம் பொறுத்துட்டுருக்கணும். உங்களுக்கும் நல்ல ஸ்ரேயஸு கிடச்சிடும், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி அசரீரி வாக்கு கேட்டுது. மாபைஷ்ட துளி கூட பயப்படப்படாது நீங்கள்னு அசரீரி வாக்கு சொல்லித்து. யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயி ச வித்வேஷः சவா ஆஷு வினஷ்யதி. எப்பொழுது ஒருவன் தேவதைகளையும் வேதங்களையும் பிராமணாலையும் பசுவையும் வைஷ்ணவாலையும் சனாதன தர்மத்தையும்
என்னையும் யார் துவேஷிக்கிறானோ அவனுக்கு அழிவு காலம் வந்துடுத்துங்கிறது தெரிஞ்சுங்கோனால். சவா ஆஷு வினஷ்யதி. யார் ஒருவனுக்கு தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு, சாது ஜனங்கள், பிராமணோத்தமாள், பசுமாட்டு கூட்டங்கள், வேதம், தேவதைகள், இந்திராதி தேவதைகள், தர்மம், மயிச்ச எங்கிட்டையும் மகாவிஷ்ணுக்கிட்டையும் யார் துவேஷத்தை வச்சுருக்கானோ அவனுக்கு விநாசகாலம் வந்து கொடுத்துங்கிறத தெரிஞ்சுங்கோன்னாள். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதாத்ருஹ்யேத் அனிஷ்யேபி வரோர்ஜிதம். ஆகினால் நீங்கள் இவனுக்கு ஒரு அழிவு காலம் வரப்போகிறது, இவன் பாகவத உத்தமனான தனக்கு பிறந்த குழந்தையான பிரஹ்லாதன்கிட்டக்க துவேஷமான ஏற்பட்டு அவனை துரோகம் பண்ண போகிறான், அவனை கஷ்டப்படுத்த போகிறான். அப்பொழுது நான் அங்கே வந்து அந்த பிரஹ்லாத சுவாமியை காப்பாற்றி இந்த இரண்யகசிப்புவை வதம் பண்ண போகிறேன்னு சொல்லி அசரீரி வாக்கு மறைஞ்சுதுன்னு சொன்னாள். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே. எப்பேற்பட்ட பிரஹ்லாத சுவாமி! நிர்வைராய, ஒரு வெறும் அவனுக்கு எனிமிங்கிறதே கிடையாது. பிரசாந்தாய, எப்பொழுதும் உபசாந்தனாக இருக்கப்பட்டவன். ஸ்வசுதாய மகாத்மனே, தன்னுடைய சொந்த பிள்ளையான பிரஹ்லாத சுவாமிகிட்ட போய் துவேஷ மனப்பான்மை பண்ணி துருஹ்யேத்து, அவனை கஷ்டப்படுத்த போகிறான் இந்த இரண்யகசிப்பு, அப்போ அவனுக்கு வதம் பண்ண போகிறேன்னாள். பிரஹ்லாதாய யதா துருஹ்யேத்து அனிஷ்யேபி வரோர்ஜிதம். இவ்வாறாக நான் வரம் கொடுக்குறேன் உங்களுக்கெல்லாம், இது ஊர்ஜிதம், இது கட்டாயமாக நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னால். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. சயேவ வர்ணாஸ்ரமிபிஹி சயேவ வர்ணாஸ்ரமிபிஹி க்ரதுபிஹி பூரி தக்ஷிணைஹி க்ரதுபிஹி பூரி தக்ஷிணைஹி இஜ்யமானோ அவிர்பாகான் இஜ்யமானோ அவிர்பாகான் அக்ரஹீத் ஸ்வேன தேஜசா அக்ரஹீத் ஸ்வேன தேஜசா அக்ருஷ்டபத்யாஹ தஸ்யாசீத் அக்ருஷ்டபத்யாஹ தஸ்யாசீத் சப்தத்வீபவதீமஹி சப்தத்வீபவதீமஹி ததா காமதுகாகாவஹ ததா காமதுகாகாவஹ நானாश्चर्यपदம் நபஹ நானாश्चर्यपदம் நபஹ ரத்னாகராச்ச ரத்னௌகான் ரத்னாகராச்ச ரத்னௌகான் தத்பத்ன்யश्चोहुरूर्मिभिः क्षारसीधुघृतक्षौद्र दधिक्षीरामृतोदकाः शैलाद्रोणीभिराक्रीडं सर्वर्तुषु गुणान्द्रुमाः ददार लोकपालानाम् एक एव पृथग्गुणान् स इत्थं निर्जितककुब् एकराड् विषयान् प्रियान् यथोपजोषं भुञ्जानः नातृप्यत् अजितेन्द्रियः एवम् ऐश्वर्यमत्तस्य दृप्तस्य उच्छास्त्रवर्तिनः कालो मान् व्यतीयाय ब्रह्मशापमुपेयुषः तस्योग्रदण्डसंविघ्नाः सर्वे लोकाः सपालकाः अन्यत्रालब्धशरणाः शरणं ययुरच्युतं तस्यै नमोऽस्तु काष्ठायै यत्रात्मा हरिरीश्वरः यद्गत्वा न निवर्तन्ते
यद्गत्वा न निवर्तन्ते शान्ताः सन्न्यासिनो मलाः शान्ताः सन्न्यासिनो मलाः इति ते संयतात्मानः इति ते संयतात्मानः समाहितधियो मलाः समाहितधियो मलाः उपतस्थुः हृषीकेशं विनिद्रा वायुभोजनाः विनिद्रा वायुभोजनाः तेषाम् आविरभूद्वाणी अरूपा मेघनिस्वना सन्नादयन्ती ककुभः साधूनाम् अभयङ्करी मा भीष्टविबुधश्रेष्ठाः सर्वेषां भद्रमस्तु वः मद्दर्शनं हि भूतानां सर्वश्रेयोपपत्तये ज्ञातमेतस्य दौरात्म्यं दैतेयापसदस्य यत् तस्य शान्तिं करिष्यामि कालं तावत् प्रतीक्षत यदा देवेषु वेदेषु गोषु विप्रेषु साधुषु धर्मे मयि च विद्वेषः स वा आशु विनश्यति निर्वैराय प्रशान्ताय स्वसुताय महात्मने प्रह्लादाय यदा दृह्येत् हनिष्येऽपि वरोर्जितं ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.